நண்பர்களே, நானும் ஸ்பாக். இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலி குட்டீஸோட நுங்கு குடிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு, அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய நுங்கு வெட்டி வச்சுருக்கோன்னே, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. അവിടെ தான் வந்திருக்கிறோம். நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாத்தையுமே கூட்டு வந்திருக்கிறோம். சம்மர் வெக்கேஷனுக்காண்டி சென்னை, அது மாதிரி மயிலாடுதுறையிலேருந்து நம்ம வீட்டு ஃபேமிலி எல்லாமே வந்திருக்கிறாங்க. தம்பியோட பசங்க, மாமா, தங்கச்சி பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. எல்லோரோடையும் சேர்ந்து தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து நுங்கு சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். அருமையான நுங்கு வெட்ட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப அருமையாக வெட்டுவாப்பில். ஆல்ரெடி ஒரு வச்சு நம்ம பனங்கிழங்கு வீடியோலாம் போட்டுருக்கிறேன். முடிஞ்ச அந்த லிங்க்குமே இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி சாப்பிடணும். இது வந்து நம்ம தம்பி பையன் அஃபான், இது தங்கச்சி மாமா ஆத்திம், இது தம்பி பையன் இஸ்ஸா, இது இன்னொரு தம்பி. இங்கே பாரு, இவன் இஸ்ஸான். இது நம்ம மக ஃபலா காட்டியிருக்கோம். தங்கச்சி மா அஃபா, அவன் நம்ம பையன் பாருங்கள். இங்கே பாரு, கேமரா பாரு, ஹாத்திம். இது நம்ம கடைசி தம்பி. இது நடுவில் உள்ள தம்பி, சென்னையில் வந்து கடை வச்சுருக்காப்புல. இவர் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார் லோக்கலில். இங்கே வாங்கடா. இது வந்து அக்மல், மோஃபக், நம்ம தங்கச்சி பசங்க. இது எங்கள் மாமா, தாய் மாமா. கரசன்னு குடிக்கண்டே, இப்படி வச்சு குடி. எப்படி குடிக்கணும் தெரியாது. சாப்பிடு. கரிசி எங்களுக்குள்ள வெட்டி வெட்டி வைப்போம். சாயிடா யாரா முதல்ல சாப்பிடுங்க. கீழே கவுரு பொசிஷன் சூப்பராக கையை போட்டு இங்கே வரல. எப்படி எடுத்தாப்புல அப்படி கரண்ட் இருக்கா? கையை வெட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெயில் நேரங்களில் இந்த மாதிரி உணவுகளை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு உண்மையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எங்கெங்கெல்லாம் அந்த நொங்கு, பதனி, அது மாதிரி இளநீர் கிடைக்குதோ அதெல்லாம் தேடி தேடி நம்ம குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்த ஒரு மன திருப்தி வந்து இந்த மாதிரி நொங்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். நுங்க அந்த மாதிரி முழுசாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், நொங்கு சாப்பிடும்போது ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் கையெல்லாம் உடுத்தி வரக்கூடாது. எல்லாமே வீணாக போயிடும். அவரை கரை இப்போ தெரியாது. நம்ம ஷர்ட்டை கழுவ போகும்போது, துவைக்க போகும்போது தான் தெரியும். அப்புறம் எப்படி தண்ணி பீச்சிட்டு அடிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய கலப்படம் இல்லாத உணவுகளில் வந்து இந்த பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா இதுவுமே சொல்லலாம். உரமும் கலப்படம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மரபணு மாற்றப்பட்டதும் கிடையாது. 100% பியூராக உலகம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கலர் பார்த்தீங்களா? சும்மா லைட் பிங்க்கில், பேபி பிங்க்கில். நண்பர்களே, நொங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் தந்த ஒரு அற்புதமான ஒரு உணவுங்க. குறிப்பாக வெயில் காலத்தில் நம்முடைய பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த நொங்கு வந்து அதிகமாக உதவுதுங்க. ஆரம்ப காலத்தில் கிராமப்புறங்களில் மட்டும் கிடைச்சாலும் இப்போ சென்னை, மதுரை போன்ற பெரும் நகரங்கள்லையுமே இந்த நொங்கு வந்து கிடைக்குது. குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் அதிகமாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நம்முடைய குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுங்க. இதை சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அம்மை நோயை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நொங்கை தோலோடு சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள புண்கள்லாம் வந்து ஆறி உடல் ஆரோக்கியமாக இருக்குதுங்க. இன்னும் ஏராளமான பல நன்மைகள் இருக்குது. நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறதுக்கு பல முயற்சிகள் பண்ணுறோம். இந்த மாதிரி நொங்கை வந்து நம்ம அதிகமாக வாங்கி கொடுப்பது மூலம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும். நம்முடைய குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு இது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய நொங்கு போன்ற இயற்கை பானங்கள் வந்து உண்மையிலேயே பெரிதும் வந்து பங்கு வகிக்குது. ஸோ குழந்தைகளுக்கு அதிகமாக நொங்கு அந்த வெயில் காலத்தில் வாங்கி கொடுங்க. ஒரு நல்ல சமூகத்தை, ஆரோக்கியமான சமூகத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு உண்மையிலேயே இந்த நொங்கு போன்ற இயற்கை பானங்கள் உதவும். நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நொங்கு சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். குழந்தைங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.